கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்பவுமே சாதகமாக இருக்கிறது உங்களுடைய பணிவு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால சம்டைம்ஸ் பேச்சு நமக்கு பார்த்து ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறவங்க கிட்ட கரெக்டாக பேசுறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க நபர்களுக்கிட்ட அது தகுந்த மாதிரி பேசுறதுங்கிற ஒரு வலிமை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது. ராசி லக்னத்தில் ராகு விட்டு வெளியே போகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். எது ஓகே எது நாட் ஓகேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிட முடியாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணிட முடியாது. பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கனால குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்குது, குழந்தை பிராப்தத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தை பிராப்தம் நடந்தே தீருங்கிற மாதிரி இருக்குது. பாக்கியம் நல்லா இருக்குது, பாக்கியம் மீன்ஸ் லக்கு நல்லா இருக்குது. பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கக்கூடிய பல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும், புண்ணியங்கள்லாம் சேர்ந்து வரும். அதனால் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், உடம்புல அலர்ஜி கிளியர் ஆகும், காலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிளியர் ஆகும். ராகு என்றால் பிரம்மாண்ட விகாரம், அகோரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம், உடம்புல லைட்டாக அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பேச்சஸ் கட்டி வர்றது, பெருசு பெருசாக பாயில், அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மன நிம்மதியை கொடுக்கும், தைரியமான விஷயங்கள் நிறைய எடுத்து முடிப்பீங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். காலில் மட்டும் மடி அடிபட்டு இருக்கும், அதை ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும், பெருசாக பாதிப்பு கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். ஸோ என்ன நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால், சந்தோஷத்தை வெளியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க, அதை மட்டும் பாருங்கள், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன பண்ணணும், பூதராஜர் வழிபாடு இந்த வாரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% இருக்கிறது.